நாட்டு தக்காளி நல்லா பழுத்துருச்சு. இதுக்கு மேலே பழுக்கட்டும்னு நினச்சோம்னா நமக்கு கிடைக்காது, கோழிகள் சாப்பிட்ரும். அடுத்து வெண்டைக்காயெல்லாம் முற்றி செடியிலே வெடித்து பரவ ஆரம்பிச்சிருச்சு. மழை பெஞ்சு வயல்லாம் உழுது போடவும் நல்லா விதைகள்லாம் முளைச்சி வந்துருந்துச்சு. இது எப்படியே விட்டால் ஒழுங்காக காய்கள் காய்க்காது. அதனால் கூட்டமாக இருக்க செடிகளில் மட்டும் ஒரு வெட்டுப்பட்ட பைப் கம்பியை எடுத்து அதில் பதிச்சு தனியாக எடுத்துக்கிட்டோம். அப்போ தான் வேரோட நல்லா வரும், டேமேஜ் ஆகாமல். இந்த வெண்டி செடியெல்லாம் விதைகள் மூலியமாக தான் வளர்க்க முடியும். இது மாதிரி நாற்று எடுத்து நட்டோம்னாக்கும் ஃபெயிலியர் ஆயிரும், செத்துரும். அதனால நாங்கள் அந்த பைப்பை வச்சு எடுத்து தேவையான இடத்துல நல்லா மண்ணை கிளறிட்டு இந்த பைப்லேருந்து வேர் அடிபடாமல் எடுத்து பக்குவமாக கரெக்டாக நட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுட்டோம். உங்கள் வீட்டில் மழைக்கு உங்களுக்கே தெரியாமல் நிறையா விதைகள் முளைச்சிருக்கும். அப்படி ஏதாவது செடிகள் முளைச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அது மாதிரி செடிகள் இருந்துச்சுன்னா அது கரெக்டான முறையில் வளர்த்து அதிலேருந்து எடுத்து சாப்பிடுங்க. பாய்.